சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒருங்கிணைந்த பண்ணை மூலியமா எப்படி ஒவ்வொரு மாசமும் நீங்க 50,000 சம்பாரிக்கணும், அதுக்கு என்னெல்லாம் மெத்தட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஏன்னா நானே பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி பண்ணை தான் வச்சிருக்கேன். பத்தாம கூடயே பேரலலா நான் மளிகை கடையும் வச்சிருக்கேன். இந்த 2யுமே நான் ஒரு ஆள் மட்டும் தான் மேனேஜ் பண்றேன். அது மட்டும் இல்லாம இந்த 2 பிசினஸுமே நான் ஆரம்பிக்கும்போது எனக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகள், தடைகள், போராட்டங்கள், தோல்விகள் இது எல்லாத்தையுமே தாண்டி தான் இந்த 5 வருஷம் மீண்டு கொண்டு வந்து என்னோட 2 தொழிலையுமே ஒரு ஸ்டாண்டர்டான தொழிலா நான் கொண்டு வந்திருக்கேன். அத நான் எப்படி மாத்துனேன், இதுல எனக்கு கிடைச்ச அனுபவங்கள், நான் சந்திச்ச அந்த தோல்விகள் எல்லாத்தையுமே நம்மளோட சேனல்ல நான் பல வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கள் நீங்க இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னா, அந்த வீடியோவோட லிங்க்கை இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி அந்த வீடியோக்கள பாருங்க. என்னோட அனுபவங்கள் நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். பொதுவா பண்ணை தொழில்னு எடுத்தாவே, நம்ம ஏதாவது ஒரு பிரீடு மட்டும் வளர்த்துட்டு, அதிலிருந்து லாபம் சம்பாரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா, ஒரு பிரீடு மட்டும் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா, நாம எப்போ ஒரு பிரீடு வளர்க்குறோமோ, அப்பதான் யாராவது ஒருத்தர் "இது இல்லையா, அது இல்லையா" அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடையில கேட்குற மாரி நம்மள கடுப்பேத்துவாங்க. அந்த மாரி சமயத்துல நம்ம ஒரு பிரீட மட்டும் வச்சிருக்கும்போது, அப்பதான் நம்ம நினைப்போம், "சரி அவைங்க கேட்குறாங்கல்ல, அதனால நம்ம இன்னொரு பிரீடையுமே சேர்ந்து வளர்த்தா பரவாயில்லையே" அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது, இன்னும் 2 பிரீடு நம்ம சேர்ந்து வளர்க்கும்போது, அப்ப இன்னொருத்தன் வருவான். அப்ப அந்த நபர் என்ன கேட்பாங்க, "இந்த 2 பிரீடையும் தவிர்த்து 3வதா ஒரு பிரீடு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப நமக்கு அதுக்கு மேல இன்னும் கோவம் வரும். ஏன்னா, இருக்கிற 2 பிரீட விட்டுட்டு 3வது ஒரு பிரீடு வேணும்னு கேட்பான். அப்ப நமக்கு என்ன ஆகும்? மேலும் தான் கோபம் வரும். அந்த மாரி ஒரு கேள்விக்கும் நம்ம இடம் குடுக்கக்கூடாது. அதே மாரி அவன திருப்பியும் நம்ம அனுப்பக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நாம ஆரம்பத்திலேயே நம்மளோட பண்ணைய ஒருங்கிணைந்த பண்ணையா மாத்திரணும். அப்ப நம்ம என்னென்ன பிரீடெல்லாம் வளர்த்தோம்னா, நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பசங்கள கண்டிப்பா நீங்க வளர்த்தே ஆகணும். ஏன்னா, இப்ப நீங்க பார்க்குற இந்த ஒவ்வொரு பையனும் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 7 கிலோ, 8 கிலோ வருவானுங்க. ஏன்னா, வான்கோழிகள் அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய அளவுல வருமானம் குடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஹைபிரிட்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, ஒரு கிலோவே பார்த்தீங்கன்னா, உயிரடியே 450லேருந்து 500, 550 சில இடங்கள்ல 600க்கு கூட போகுது. இதே கறியா போட்டோம் அப்படின்னா ரூ. 700, ரூ. 750 இந்த மாரி தான் இதனோட ரேஞ்சு ஒவ்வொரு ஏரியாலயும் இருக்கு. நான் உயிர் எடை குடுக்குறேன் அப்படின்னா, கண்டிப்பா ரூ. 500க்கு மேல தான் குடுப்பேன். ஏன்னா, அந்த அளவுக்கு என்னோட கோழிகளோட குவாலிட்டி எனக்கு தெரியும். ஏன்னா, நான் முழுக்க முழுக்க தீவனங்கள போட்டு, அது மட்டும் இல்லாம மேய்ச்சலையும் விட்டு, பல மெனக்கெட்டு இந்த கோழிகள நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு இதனோட ஒர்த் எனக்கு தெரியறனால, நான் குறைஞ்சபட்சம் என்னோட ஃபிக்ஸட் ரேட்டே என்னோட பண்ணையில உயிரடிய ரூ. 500க்கு தான் நான் குடுக்குறேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, 1 கிலோ ரூ. 500 அப்படின்னா, அப்போ ஒரு கோழி ஆவரேஜா 5 கிலோ வருது. அப்போ ஒரு நாளைக்கு நான் 10 கோழி விக்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஆவரேஜாவே 50 கிலோ ஆயிடுது. அப்ப 50 × 500ன்னு கணக்கு போட்டோம் அப்படின்னா, ஒரு பேட்ச் 10 கோழி நான் வித்தாலே எனக்கு வான்கோழிகள்ல ரூ. 25,000 எனக்கு வருமானம் கிடைக்குது. இதுல இன்வெஸ்ட்மெண்ட் தனி. இந்த மாரி ஒரு வாரத்துக்கு ஒரு பேட்ச நம்ம 10, 10 கோழிகளா நம்ம சேல் பண்றோம். இப்ப 4 பேட்சா நம்ம அத பிரிக்கலாம். 4 வாரத்துக்கு 40 கோழிகள நம்மளால இந்த மாரி விக்க முடியும். அப்ப ஒரு பேட்சுக்கு நமக்கு 25,000 அப்படின்னா, அப்ப 4 பேட்சுக்கு வான்கோழிகள்ல மட்டும் ஒரு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். இதுல பாதிக்கு பாதி நீங்க இன்வெஸ்ட்மென்ட்டா கழிச்சிருங்க. இதுல மீதி இருக்கிற 50,000 பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லாப கணக்குல தான் வரும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, வான்கோழிகள்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஈட்ட முடியும். என்ன பொறுத்து தனிப்பட்ட முறையில சொல்லணும் அப்படின்னா, நீங்க வேற எந்த பிரீடுமே வளர்க்கறதுக்கு பதிலா வான்கோழிகள மட்டுமே நீங்க தனிப்பட்ட முறையில வளர்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலேயே மிகப்பெரிய அளவுல லாபம் ஈட்ட முடியும். ஆனா, இதுல இருக்கிற மிகப்பெரிய டிராபேக் என்னன்னு தெரியுங்களா? இதுங்க சண்டை போட ஆரம்பிச்சது அப்படின்னா, சண்டைய தடுக்கவே முடியாது. ஒரே ஒரு விஷயத்தால மட்டும் தான் தடுக்க முடியும். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சாகணும், சண்டை போடுறதுல. அப்ப மட்டும் தான் இதுங்க அடங்கும். சில சமயங்கள்ல அப்பவும் கூட அடங்காது. செத்துப்போன கோழியும் போட்டு கொத்தி மிகப்பெரிய அளவுல நாசகீதி பண்ணி வச்சிரும். அந்த அளவுக்கு அரக்க குணம் அதிகமா இருக்கிற கோழிகள் தான், முட்டாள்தனம் அதிகமா இருக்கிற கோழிகள தான் இந்த வான்கோழிகள். அதனாலயோ என்னமோ இது மிகப்பெரிய அளவுல லாபம் குடுக்கக்கூடிய ஒரு தொழிலாவே நமக்கு அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2வதா பார்த்தீங்கன்னா, பெருஞ்சாதிய நீங்க சூஸ் பண்ணலாம். பெருஞ்சாதி பார்த்தீங்க அப்படின்னா, எடையே கிட்டத்தட்ட 3 கிலோ அதிகபட்சமா வரும்.
சேவல் பார்த்தீங்க அப்படின்னா, அதிகபட்சமா 5 கிலோ, 6 கிலோ, 7 கிலோ கூட வரும். இதில உயிரடியே பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரூ. 500 மேல தான் கேரண்டியா குடுக்குறேன். அதனால உங்களோட ஏரியாவுக்கு தகுந்த மாரி நீங்க எவ்வளோ குடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். எப்படி பார்த்தாலும் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல லாபத்த குடுக்கக்கூடிய ஒரு பண்ணை தொழில் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 3வதா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது வாத்து. வாத்துலயே 2 வெரைட்டிய நீங்க வளர்க்கலாம். ஏன்னா, சில பேர் வந்து ஒரு வாத்தா புடிப்பாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, கிலோ அதிகமா இருக்கிற மாரி, அதாவது வெயிட் அதிகமா இருக்கிற மாரி வாத்து வேணும்பாங்க. அப்ப நீங்க 2 வாத்தையுமே வளர்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டு வாத்தும் வளர்க்கலாம், பெக்கினும் வளர்க்கலாம். 2மே பார்த்தீங்கன்னா, 2 விதமான வெயிட் குடுக்குறது. இப்ப நாட்டு வாத்தெல்லாம் எடுத்தீங்கன்னா, ஒரு வாத்தே ரூ. 300 போகுது. அது அதிகபட்சமாவே பார்த்தீங்கன்னா, 1 கிலோ தான் வரும். இதே வந்து பெக்கின் எடுத்தீங்கன்னா, அதிகபட்சமா 3 கிலோவுக்கு மேல கூட வரும். அப்ப 1 கிலோவே பார்த்தீங்கன்னா, ரூ. 300 ரூ. 400 நீங்க விக்கலாம். அப்படிங்கும்போது ஒரு வாத்தே பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ரூ. 1000 கேரண்டியா கிடைக்கும். அடுத்து 4வதா பார்த்தீங்க அப்படின்னா, கின்னி கோழிகள வளர்க்கலாம். கின்னி கோழி அப்படிங்கிறது ஒரு கோழியா மட்டும் தான் சேல் பண்ண முடியும். வாத்துங்கள மாரி. அதாவது நாட்டு வாத்த மாரி கின்னி கோழியும் ஒரு கோழியா தான் நீங்க சேல் பண்ண முடியும். இதெல்லாம் யாருடா வாங்குவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கின்னி கோழிய ஒரு டைம் சாப்பிட்டு பழகிட்டாங்க அப்படின்னா, அதனோட கறி, மீட் டேஸ்ட் புடிச்சு போச்சு அப்படின்னா, கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் அதே தான் வாங்குவாங்க. ஏன்னா, அதோட மீட் பார்த்தீங்க அப்படின்னா, மட்டனுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இத வந்து சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அது அதிகபட்சமாவே 1 கிலோவுக்குள்ள தான் வரும். 3/4 கிலோலேருந்து 1 கிலோவுக்குள்ள தான் வரும். அது ஒரு கோழியே பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 1000 விக்க முடியும். இதுவும் பார்த்தீங்கன்னா, பண்ணை தொழில்ல நல்ல வருமானம் குடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு பிரீடு தான். அடுத்து 5வதா பார்த்தீங்க அப்படின்னா, கடக்நாத்த சூஸ் பண்ணலாம். கடக்நாத்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கருங்கோழிகள். மருத்துவ குணம் அதிகமா இருக்கும். ஹார்ட் பேஷண்ட் தான் அதிகமா சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதே மாரி பெண் குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பிராய்லர் குடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு நீங்க இந்த கருங்கோழிகள தாராளமா கண்ண மூடிட்டு குடுக்கலாம். ஏன்னா, இதுல வந்து மருத்துவ குணம் அதிகமா இருக்கிறனால, இந்த கோழிகள பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் யாரு வேணாலும் அந்த அளவுக்கு தரமான பிரீடு தான் பார்த்தீங்கன்னா, இந்த கருங்கோழி என்கிற கடக்நாத்துகள். இது மட்டும் கிடையாது. இன்னும் பல பிரீடுகள் இருக்கு. ஆனா, உங்களுக்கு லாபகரமான ஒரு பண்ணை தொழில் மாசம் ரூ. 50,000 எனக்கு லாபம் மட்டும் வரணும். 50,000க்கு மேலேயே எனக்கு லாபம் வந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான். அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு, இப்ப நான் சொன்ன இந்த 5 பிரீடுமே நீங்க பண்ணையில நிச்சயமா வளங்க. கண்டிப்பா உங்களுக்கு கேரண்டியா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மாசம் 50,000ங்கிறது சம்பாரிக்க ஈஸியாவே இருக்கும். ஏன்னா, உங்கள தேடி வர கஸ்டமர் உங்ககிட்ட பலவிதமான பிரீடு இருக்கும்போது, ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னு வரவைங்க, அவைங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு எதுல கிடைக்குதோ அத வாங்கிட்டு போயிருவாங்க. உங்களோட பண்ணையிலயும் பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்டமர்ஸ் அதிகமா வர ஆரம்பிப்பாங்க. உங்களோட பிசினஸும் நல்லா டெவலப் ஆகும். என்ன பொறுத்தவரைக்கும் உங்களோட பிசினஸ டெவலப் பண்றதுக்கு இன்னொரு வழி இருக்கு. பண்ணையில வளர்க்கறத எல்லாத்தையுமே நீங்களே வந்து கறிக்கறியா போட்டு, நீங்களே வெட்டி குடுத்து சேல் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட முழு லாபமும் உங்கள மட்டுமே சேரும். இதுதான் வந்து ஒரு மிக முக்கியமான பிசினஸ் தந்திரம். நான் பார்த்தீங்க அப்படின்னா, வாரத்துல 1 நாள் கறி கடை போடுவேன். இப்ப அந்த கறி கடைய டெம்பரரியா நிறுத்தி வச்சிருக்கேன். அதுக்கு பல ரீசன் இருக்கு. ஆனா, நான் வந்து என்கிட்ட இருக்கிற கோழிகள வச்சு நானே வந்து கறி கடை போடும்போது, எனக்கு என்னோட முழு லாபமும் எனக்கே கிடைச்சது. என்னோட அனுபவத்த தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இத பத்தின உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கு அப்படின்னாலும் கீழ மறக்காம தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.